கருப்பசாமி, அத்தியூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மாள் ஒரு குங்குமமும் ஒரு மாங்கல்யமும் எடுத்து கொடுத்துட்டான். புரியுதா? அதனால இந்த வருஷத்துல தை மாதத்துக்கு உட்பட உன் வீட்டுல மங்களகரமான கல்யாண காரியம் நிறைவேறிடும். இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார கடன்கள், மன உபாதைகள்ல கொஞ்சம் மன வேதனைப்பட்டு இருக்க, அதுலயும் நான் மீட்டி ஒரு வெற்றியாக்கி தந்துட்டா போதும்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னு நீ கேட்கணும்ல. கல்யாணம் நிர்ணயித்தவுடன் மதுரை மீனாட்சிக்கு மலர் மாலைகளும் பட்டு பீதாம்பரமும் எடுத்து கொடுத்து குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு போயிடணும். வெற்றியா நடக்கும். ஜெயிச்சு தந்தேன். அதை நம்ம பிற உட்கார்ந்து பேசிக்கணும். அவனை மடக்கிட்டாங்க. கருப்பசாமி, ஆமா அப்படியா? சரி. சேலம் எல்லை சேலம். யாருப்பா தம்பிக்கு சேலமாடா? வெரி குட். தங்கம். ஏற்காட்டு ரோடுல போது. உங்க ஊர் எந்த ஊரு? தாரகாபதி. தாதகாபதி. ஏற்காட்டு ரோடு பட்டி. ஏற்காட்டு ரோடுக்கும் அதுக்கும் தொடர்பு ஒரே ரோடு. கால் வந்துட்டு வரலாம். பதில் சொல்லுடா. எல்லாம் முடிஞ்சு போயிரும். என்னம்மா வேணும்? நீ கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு எனக்கு தெரியும்னா, உலக வெப்பனைக்குத்தான் இந்த உலக வாழ்க்கை நடக்கே தவிர என்னடா எந்த ஒரு அடையாளமாக வாழ்ந்ததாக ஒரு மனையோ அல்லது ஒரு தொழில் வளர்ச்சியோ பெற்று தெளிவாக இருந்ததாக அடையாளம் காட்ட முடியாது. இது பிறவி பயன்படி உள்ள நடந்த சம்பவங்கள். இதுக்கு எந்த மனிதனும் எதுவும் செஞ்சிருப்பானா அப்படின்னு கற்பனை பண்ணா அது வீணான செய்தி, அது வீணான செயல். ஆனா அந்த நேர காலங்களெல்லாம் ஹரிச்சந்திரனுக்கு ஏற்பட்ட சோதனை போல அந்த நேர காலங்களெல்லாம் விலகி இப்போ ஒரு புனிதமான இடத்தை நோக்கி நம்ம வந்திருக்கோம். புனிதமான நேரத்துக்கே வந்தாச்சு. புரிஞ்சுக்கணும். வரக்கூடிய ஐப்பசி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குளிர்காற்று வீசுவதை போல நல்ல கிரகசாரங்கள் இந்த உலக வாழ்க்கையில வந்துகிட்டு, அதுல உங்களுடைய கடன்கள் தீரும். அதே மாதிரி புதுமையாக ஒரு வீடு அமையக்கூடிய பாக்கியத்தை நான் உருவாக்கி தரேன். அதுல எந்த தடைகள் இல்லாம நடத்தி தரேன். வேற என்ன வேணும்ப்பா? நான் இல்லைன்னு மறைமுகமா சொல்லிட்டேன். வீணா குழப்பம் பண்ண வேண்டாம். கால் விட்டு வரலாம். அப்படி ஒரு விளக்கம் இருக்கும்ல. எதிர்பாராத உடல்நிலை கோளாறு, அவசியமில்லாத மன அமைதி குறைவான வார்த்தைகள், பொருளாதார சிக்கல்கள், இவை எல்லாமே இப்ப இருக்கும் ஸ்தானத்துக்குள்ள உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால போட்டி பொறாமையால எது நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த உள்ளத்துல இருக்கு. அதுக்கு நம்ம அகப்படவில்லை. இது நேர காலங்கள் நம்மளை இப்படி சிந்திக்க வச்சிருக்கு. இதை மாத்தி உங்களை மலர்ச்சி அடைய வைக்க வெற்றியாக்கிட்டாரு. வேற என்ன வேணும்னு கேட்டுக்கப்பா. குடியிருக்கிறதுக்கு வழி வகுத்து தரேன், வர வச்சு தரேன். இன்னும் புது மனைகளும் கிடைக்கும். இந்த மாதத்துல ஆடு வரும். தாராபுரம் எல்லை. தாராபுரம் எல்லை. என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு? எந்த வேலை செஞ்சாலும் ஒருத்தர் மட்டும் கால் விட்டுருவாங்க. ஐயா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க பார்ப்போம். சரி, கால் விட்டுருவாங்க.
கழிந்த 3 ஆண்டு காலங்களாக வயது மீறிய உழைப்பும் வேலைகளும் நடக்கும். உறங்குவதற்கு கூட மன நிம்மதி கிடையாது. ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய கடன்களுக்கு அளவில்லாத துன்பமும் பிரச்சனையும் இருக்கு. இருப்பிடத்தை மாற்றி விட்டால் சரியாகும் என்ற ஒரு சூழ்நிலை இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இடம் மாறுவது நன்று. இடம் மாறினா கடன் மாறுமா? மாறுமா? மாறாது. ஆனா இடம் மாறணும்னு சொல்லுதுன்னா அது ஏன் அப்படின்னு கேட்கணும்ல. இடம் மாறணும்னு சொல்றது உடல் ஆரோக்கியத்துக்காக. புரியுதா? உடல் ஆரோக்கியத்துக்காக. உடல் ஆரோக்கியத்துக்காகனா இன்னைக்கு எந்த அறிகுறியும் இல்லையே. சாமி திடீர்னு இப்படி சொல்றாருன்னு உங்க சிந்தனை ஓடும்ல. ஒரு முறை கால் வந்து குச்சனூர் போயிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சாமி இருக்காங்க? வெரி குட். ஒரு முறை குச்சனூருக்கு சென்று நதியில் மூழ்கி காக்கா வாகனத்தை வாங்கி அந்த நதியில விட்டுட்டு என்னை பார்க்க வாங்க. உடல் உயிர் சம்பந்தமான பிணிகளை நீக்க அதை நான் பண்ணித்தரேன். இப்போ உங்க கடனை தீர்க்கிறதுக்கு மகாலட்சுமி கடனாட்சி தந்திருக்கிறேன். பணம் சேரும், கடன் தீரும். பக்கத்துல வா. வெற்றி நல்லா இருக்கப்பா. அவ வாழ்க்கை உங்களை மீறி அமைஞ்சிருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னொரு 6 மாசத்துக்குள்ள வர வைக்கிறேன். மங்களகரமா வருவான். கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி. அர்ஜுனன் என்ன அர்ஜுனன்? மகாபாரதத்தில் பாசுபதம் வரம் வாங்கிய மலை வெள்ளியங்கிரி மலை. அந்த மலைக்கு மேல நீ போயிருக்கியா? போகல. அடிவாரத்துல ஹோட்டல் வச்சு சாப்பாடு கொடுத்ததோட சரி. கால விட்டுவான். ஒரு பக்கத்துல துரியோதனன் தவம் இருந்த மலைகளாகவும் என்ன, இன்னொரு பக்கத்துல தர்மமான்கள் தவம் இருந்த மலைகளாகவும் இருக்கும். துரியோதனன் தவம் இருந்த இடம் பசுமை எற்று தனி வறண்ட பூமியா இருக்கும். தர்மமான்கள் தவம் இருந்த இடத்தை பார்த்தா பசும் சோலையாக இருக்கும். ஆனா இப்போ தர்மத்துப்படி நடந்து கூட எங்க வியாபாரம் வறண்ட பூமி மாதிரி இருக்க. அதுக்கு என்ன காரணம்? நாங்க எதுவும் தவறு செஞ்சிருக்கோமா? அப்படி இல்லை எங்க தொழிலுக்கு வேற யாராவது எதுவும் செஞ்சு வச்சு எங்களை லாக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல என்ன கேட்க வந்திருக்கேன். கால விட்டுருவான். தொழிலுக்கு தடை நடந்திருப்பது உண்மை. ஏன்னா உன் பகுதியில் அந்த எல்லையில நிறைய பேர்கள் தாயத்து மந்திரம்னு எழுதி கொடுக்குற பார்ட்டிகள் நிறைய இருக்காங்க. அதுல உன் மேல கொஞ்சம் பொறாம உள்ள ஒரு சில குரூப்புகள் அதை செஞ்சிருக்குன்னு உனக்கு ஒரு ஐயப்பாடு இருந்துச்சு. அதை நான் இப்ப தெளிவுபடுத்திட்டேன். நீக்கி தாரேன். கால் விட்டுருவான். பக்கத்துல வாமா. வியாபாரத்தை பெருக்கி தரேன். அடுத்த உத்தரவுல வீட்டை பத்தி பேசி உனக்கு தெளிவுபடுத்தேன். கருப்பசாமி உட்காருங்க. கூப்பிடுறோமுங்க. சற்று பொறுமையாக இருந்தோ. ராம் நாட்டு பகுதி
உங்க குடும்பத்துக்கு ஒரு காலத்துல முன்னின்று காக்கும் தெய்வம் நான் கருப்பசாமி. உண்மையா இல்லையா? ஒரு 3.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள தெய்வ அறிகுறிகள் நின்று விட்டது. என்னம்மா? அதே மாதிரி உடலில் அவசியமில்லாத குறைபாடுகள் தோன்றி மனசும் மதியும் குழம்பியது போல பிரம்மையும், யாரோ நமக்கு ஏதோ செய்து விட்டார்கள், ஆகையினால் ஒரு சக்தி வந்து நம்ம அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு பாவனையும் உங்க 2 பேரும் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. இருக்கா இல்லையா? காரணம் சொல்லுங்க. நிறைவேறுதா? ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் சஞ்சலமும் நெஞ்சில இருக்கு. அதுல ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் பூட்டி தரேன். இன்னும் ஒன்றை புரட்டாசி மாதம் வரை பொறுத்திருந்து அந்த வீட்டுல வாழ வைக்கிறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தரேன். ஒரு பிள்ளையை நான் பூட்டி தரேன்னு சொல்லிட்டேன். புரட்டாசி வரை சற்று பொறுமையாக இருந்தா அடுத்ததையும் சரி பண்ணிடுவோம். ஏன் எதற்குங்கிறத பின்னால இருந்து பேசிக்கலாம். கால் வைப்பான், வாழ வச்சு தரேன். தைரியமா இருங்க. மகளே, கிரகம் சரியில்லைன்னு சாதகம் பார்த்துட்டு வந்தது யாரு தமிழ்நாட்டுல? இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். எங்கம்மா இருக்கான் உன் பையன்? என்னைக்கு பேசணும்? கால் வந்து இன்னும் ஒரு தடவை கால் வந்துக்காமா என்னன்னு கேட்கிறேன். வரலாம். பையனை பத்திய ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. என்ன, யாரு சொல்லியும் கேட்டு அவன் தனிப்பட்ட முறையில தன் வாழ்வையோ எதையோ திருத்திக்கிட்டானோ அப்படிங்கிற ஒரு குழப்பமும், நம்மள்கிட்ட மீண்டும் வருவானா வரமாட்டானாங்கிற ஒரு சந்தேகமும் உள்ளத்துக்குள்ள இருக்கு. உண்மையா இல்லையா? வர வச்சு தந்தா போதுமா? அந்த வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. புரியலமா? அவன் போலீஸத்திற்கு போக வேண்டிய நிலைமை இருக்கு. அது உனக்கு தெரியுமா? கால் விட்டுவான். வரலாம். ஏற்கனவே ஒரு பெண்ணால பாதிக்கப்பட்டு மனங்குழம்பி அதுல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ சட்டப்படி அவன் குற்றவாளியாகத்தான் வெளியில காட்சி அளிக்கணும். அதை நீக்கி சமாதானமாக்கி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதுக்கு பிறகு நல்வழியை வடித்தாரேன். இந்த வச்சு கருப்பசாமி. ஆமா, என்ன யாருக்கு இருக்கு? வீட்லையா? வீட்டுல யாருக்கு சுகம் இல்லை? உடனே யாருக்குடா? யாருக்கு? பையனுக்கு. கால் வந்துட்டுவா. நீ யாருடா? தம்பி, அண்ணனாக. வெரி குட். வா. என்னடா செய்து பையனுக்கு? காலில் வந்துட்டு வா. அண்ணன் 2 வந்து கண்ணை முடிக்கா கொஞ்சம் பார்க்குறேன். சரி, ஒன்று போல காலில் விட்டுவாங்க. கொடுக்கலாம். மாற்று சிறுநீரகம் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுமான்னு ஒரு கேள்வி உங்க உள்ளத்துல இருக்கலாம். இப்போதைக்கு அந்த இருக்கிற கிட்னி சம்பந்தமான பாதிப்பு அதிகமாக டயாலிசிஸ் பண்ணி பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. உண்மையா இல்லையா? 3 மாத கால அவகாசத்தில் பாதிப்பில்லாமல் ஆக்கி புதிய சிறுநீரகமும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து வெற்றியாக்கி தந்தா போதும்லாம். கால்
வருக. இந்தாப்பா 3:30 என்ன பார்த்துட்டு போ. வெற்றி விடு. கலங்காம காப்பாற்ற கோவில் எல்லை வேணும் உனக்கு. உன் வீட்டை யாரா வந்திருக்கிய? காலைல வந்துட்டு வா. வந்தோம். பக்கத்துல வா. கருப்பசாமி, உன்னுடைய உடல்நிலையில ஆபத்தான சம்பவம் நடந்துருமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு. இப்ப நான் பார்த்தேன், இதயம் நுரையீரல் சம்பந்தமான விஷயத்துல மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு. அதனால அதை அறுவை சிகிச்சை செய்ய முடியுமான்னு கேட்டேன். அதுல காப்பாற்றப்பட்டுடலாம். இது கிரகங்களால தான் இருக்கே தவிர யாரும் செய்வனைகள்லாம் வைக்கல. அது வெறும் கற்பனை, நம்ப வேண்டாம். கால் சொல்லலாம். அதனால உயிர்கண்டம் இல்லாம காப்பாத்தாரேன். வேற என்ன வேணுப்பா? முதல்ல உன்னை காப்பாற்றுவோம். அடுத்த வீட்டம்மாளுடைய வரியை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். மருத்துவ சிகிச்சையால் வெற்றியாகுவாய். நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமா. கருப்பசாமி, ஆமா, சங்கரன் கோயில் எல்லை வீடு நிலம் சம்பந்தமா மனவருத்தம் அடைந்தது யாரு? நான் கேட்கிற விஷயம் தான் உங்களுக்கு இருக்காமா? என்னமா இருக்கு? அது கேட்டு பாப்பேன். வரலாம்ப்பா. உங்க வீட்டுக்கு அப்புறத்து இதுனா பழைய காலத்து கிணறு எதுவும் கிடக்கா? அந்த கிணத்து பக்கத்துல அந்த காலத்துல இது தெய்வம் உண்டுன்னு சொன்னாங்களா? சொல்றாங்க. இப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்க இருந்து ஒரு இறந்து போன ஆத்மா ஒண்ணு உங்க வீட்டுக்கு வருது. ஆனா அது வணங்கினா நல்லதா நல்லது இல்லையாங்கிற ஒரு குழப்பம் உங்க மனதுக்குள்ள இருக்கு. அதை வணங்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி இப்ப 8 ஆண்டுகளுக்குள்ள இடம் சம்பந்தமான மன வருத்தமும் குடும்ப பகையும் வந்து உங்களை கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கு. அதுல மாந்திரிகம் சொந்தமா குறை நடந்திருக்கான்னு பல இடங்கள்ல போய் பார்த்தது உண்டு. அதுல நடந்திருக்குன்னு சொல்லி விடை கிடைத்தது உண்டு. அதனால இந்த பாதிப்பு எதுவும் இருக்குமா அப்படின்னா மனதுக்கு பிரச்சனை இருக்கு. அதை தீர்த்து தெளிவுபடி தந்தா போதுங்களா? கால் நோட்டு வரலாம். அந்த இடத்து பிரச்சனையை தீர்த்து வழிவகுத்து தாரேன். வேற என்ன வேணும்? இந்த ஆண்டு அவனுக்கு அந்த வேலை கிடைக்கும், வெற்றியாக்கி தாரேன், வழிவகுத்துக்கலாம். உன் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை மருத்துவத்தால் தீரும். தீராத நோயின்னு சொல்லி உன்னை சிலர் பயங்காட்டிருப்பாங்க. அதுல ஆபத்தெல்லாம் ஆக்கி தாரேன், நல்லா ஆக்கி தாரேன். கண்ண முடிக்கா, பக்கத்துல வா. இன்னிலிருந்து தொழில் வசமாகும். வெற்றியா நல்லா இருக்கு. கருப்பசாமி, ஆமா, அப்படியா? சரி. சங்கரங்கோவில் எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யார்? என்ன வாழ்க்கை? பிள்ளையை பத்தி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். திருச்செந்தூர்ல இருந்து முருகப்பெருமானுடைய வேல் உங்க வீட்டுக்கு வருது. என்னடா? அதனால முருகப்பெருமானுடைய வேல் இருக்க வினையில்லைன்னு நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு வாரிசு கிடைச்சா உன் பேரை வைப்பேன்.
அப்படின்னு நீ சொல்லி வேண்டிட்டு வந்தியா? சொல்லிய பிறகும் இதுவரை காலதாமதம் ஆகுது ஏன்னு எனக்கு தெரியலன்னு கேட்க வந்திருக்கிய. கால் வந்துட்டு வரலாம். இந்த கனிய 2 வரையும் சாப்பிட சொல்லு. பிள்ளைக்கனியாக மலரும். வைகாசியிலிருந்து பிள்ளை செல்வம் கிடைக்கும். வெற்றி உண்டு. வேற என்ன வேணும்னு கேளுமா? எவ்வளவு ரூபா கொடுத்துருக்கிய? கண்ண முடிக்கா. கருப்புசாமி வாங்கி தரேன். அப்படியா? சரி, ஓகே. சங்கரன் கோயில் கரிவன வந்த நல்லூர் எல்லை. கரிவன வந்த நல்லூரா? இன்னொரு கால மகனே, பக்கத்துல வா. உன் வீட்டு சைடுல ஒரு ஓடை ஓடுதா? என்ன ஓடடா? ஆறு தண்ணி போகுது. அது பக்கத்துல ஒரு தெய்வம் இருக்கு. அது என்ன தெய்வம்டா? வித்தியாசம். அதுக்கும் உனக்கும் என்னடா தொடர்பு? காலம் பாயிண்ட். என்னடா தம்பி? அந்த சாமியை நான் கேட்டேன். 3 ஆண்டு காலம் சோதனை காலம் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. பிழைப்பு உழைப்புக்காக சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கெல்லாம் போகணுங்கிற நிலைமையும் நடந்தது. அப்படி ஓடித்தாடியும் கடனும் துன்பமும் தான் இருக்கே தவிர இதுவரை நிம்மதிகள் இல்லை. உண்மையா இல்லையா? இருக்கிற வீட்டை பேணதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமான்னு கற்பனை பண்ணது உண்டு. அதுக்குரிய வழிகளை வகுத்து தாரேன். வேற என்னடா வேணும்? சொன்னா நீங்க புலம்ப ஆரம்பிச்சிருவீடா. அங்கனே உட்காரு பார்ப்போம். இங்க என்னைய பார்க்க உட்காரு. என்னையே நினைச்சுக்கா. கண்ண முடிக்கா. கால் வந்துட்டு வரலாம். பக்கத்துல வரலாம். இப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னால சாமி அப்படி ஒவ்வொரு நேரங்களையும் கூப்பிட்டாலும் வந்து ஒரு பதில் சொல்லும், அறிகுறிகள் காட்டும். அங்க போய் கும்பிட்டு வந்தா நம்ம நினைச்ச காரியத்துக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா இப்போ ஒண்ணுமே இல்லாம மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னு கேட்டா மாந்திரிகத்தால் கட்டப்பட்டிருக்கு என்பது உண்மை. அந்த கட்டை அவிழ்த்து அந்த சாமியை உச்சாரணமா அவள வச்சா போமா? கால் விட்டுருவான். வார வேலைக்கிழமை சாயங்காலம் என்ன வந்து பாரு. அதுக்கு என்ன வழின்னு சொல்லி ஜெயிச்சு தரேன். நல்லா கர்மசாமி. ஆமா, நம்மளை பார்த்து என்ன சிந்திக்காருன்னு பாப்போமே. என்ன நினைச்ச? நம்மளை பார்த்து என்ன சிந்திக்காருன்னு பாப்போமே சாமின்னு நினைக்கிறியா? ஆமா, அப்படியா? சரி. நத்தம் பகுதி. நத்தம் சாமி நத்தம்னு பொதுவா சொல்றீங்க. மேலப்பாளையம் பக்கம் நத்தம் இருக்கு, திண்டுக்கல் பக்கம் நத்தம் இருக்கு. எந்த நத்தம்? திண்டுக்கல் நத்தமா? திண்டுக்கல் நத்தம் வேற யாரெல்லாம் இருக்கிய?
பக்கத்துல வரலாம். வாப்பா. என்ன வேணும்னு கேட்டுக்காங்க சில மக்களே. கால் வலிக்கு எனக்கு தூக்கம் வருது, ஏன்னு தெரியல. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன், எனக்கு தூக்கம் வருது. அந்த வீடு மூதேவி தியானத்தால் நியமிக்கப்பட்டிருக்கு. எப்போது அந்த வீட்டை உருவாக்குறீங்களோ அதுல இருந்து ஊர் ஓவலை, தொழில் முடக்கம், மனவேதனை, கஷ்டம், இருப்புமா இருக்க மாட்டோமாங்கிற மனக்குழப்பத்தோட இப்ப இருந்துகிட்டு இருக்கீங்க. சொல்லலாம். இதுக்கு மாபெரும் மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்கான்னு கேட்டேன். நடந்தது உண்மை. அதனால இப்ப உங்களுக்கு எந்த உழைப்பும் உங்க கையில நிக்காது. எங்க வந்தாலும் இப்ப கடன் வாங்கி தான் அந்த வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கும். இதுல இருந்து தெளிவாக்கி உங்களை உண்மையா வாழ வச்சா போதுமில்ல, ஒண்ணு போல கால விழுவாங்க. இந்தாடா செல்வங்கள் பெற்று முன்னேற்ற தடையில்லாமல் புன்னகையோடு வாழ்வேன். இந்த பூவாட்டம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தெய்வீகத்துக்கு மாறுபட்ட ஒரு தீய சக்தியால ஒரு ஜீவனே நஷ்டமாயிடுது. ஆனா இப்போ ஒரு இடம் சம்பந்தமான மனக்குழப்பத்தால பாதிக்கப்பட்டு ஒரு வெற்றி அடைய வேண்டும்ங்கிற நோக்கத்துல என்ன பார்க்க வந்திருக்கீங்க. காலம் அதை நடத்தி முன்னேற்றி தந்தா போதுமில்ல. இங்க வா, எந்த தடை இல்லாமல் வெற்றியாக்கி தரேன். இன்னையிலிருந்து எல்லாம் ஜெயமாகும். காப்பாத்திக்கா, சக்தி பெற்றுக்கா. இன்னும் 2 முறை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். இப்போ வெளிநாடு சென்று வெற்றி அடைந்து வரணும்னு சொல்லி என்ன பார்க்க வந்திருக்கேன். காலில் விட்டு வரலாம். சென்ற இடத்தை சிறப்பாக்கி கடன்படாம உன்னை காப்பாத்தி வழிவகுத்து தந்தா போதும்ல. காலில் விட்டு வரலாம். என்னப்பா வேணும்? பக்கத்துல வா. அதான் கடன்பட விடாம காப்பாத்தி தர விட்டேன். கடனையும் தீர்க்கிறேன், வேலையும் வாங்கி தரேன். செல்வாங்க. இவனை தொழில் கல்வியை படிக்க வைத்து வெற்றியாகித்தாரேன். கர்மசாமி, தேவகோட்டை பகுதி, தேவகோட்டை எல்லை, தேவகோட்டை பிள்ளைக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? என்ன பண்ணி தரணும்? நான் சொன்னா வருத்தப்படுவியா? காரணம் அவனுடைய கல்வியை பார்த்தேன். எந்த செமஸ்டரையும் அவன் முழுசா நிறைவேற்றல. உண்மையா இல்லையா? அவனுக்கு நட்பும் சுற்றுதலுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கே தவிர படிப்புல அவனுக்கு கவனம் இல்லை. இதை முதல்ல தொழில்ந்தா இவ்வளவு பணம் செலவழிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நட்பு எப்படிப்பட்டது? வேற எதுவும் ஒழுக்கத்துக்கு மாறான நட்பு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? எங்கேயே நமக்கு ஒரு நாத்தனா வீட்டுக்கு வந்துருவாளோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. இருக்கா இல்லையா? காரணம் இப்போதைக்கு நிறைய பணங்கள் நஷ்டமும் கொஞ்சம் கடன்களும் இருக்கு. அதை ஜெயிச்சு தார, உங்களுடைய தொழில வளம் பண்ணி தார. வேற என்ன வேணும்? போட்டு தார, வாங்கிடுவோம். என் பேரை சொல்லி அண்டி ஓட்டு அள்ளி தந்திருக்கேன். செல்வமா இருப்பாங்களே, காப்பாற்றி தந்ததா இருந்து பார்த்து போங்க. இப்போ பார்க்கக்கூடாது, 7 மணிக்கு பார்க்கணும். தெற்கே நாகர்கோவில் பகுதி, கணவன் மனைவி மகள் வரலாம். கால் விட்டு வரலாம். மனைவியாலும் பிள்ளையாலும் மனச்சுமை ரொம்ப. அதுல யாரு உயிருக்கு ஆபத்திலாம காப்பாத்தி வெற்றியாக்கித்தார.
இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணும் பொழுது 2 ஸ்டெண்ட் வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல ஆபத்து இல்லாம ஆக்கி வழிவகுத்து வந்தா போதுங்களா? கால் விட்டுறோம். ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும். உயிர் கண்ட வில்லை தைரியமா செயல்படலாம். வெற்றி உண்டு. ஜெயிச்சு தரேன். சாப்பாட்டுலாம் முடித்து புண்ணியம் வாழ்க மகளே.